இதோ தெரிகிறது ஆனா பாடுறா பெரிய பெருமாள் 8 சுத்து மாளிகை இருந்தாரு மொத்தம் 10 சுத்தி மாளிகை அத்தை இருக்கிறது மாமாவே இல்ல மாமாவை காணிச்சு போயிருக்கார்கள் அம்மா ஐயோ வந்துட்டோம்ல அம்மா அந்த தக்காளி முண்டையா போட்டு கனவு கண்ட மாதிரியே வந்த நாட்டுக்குது எனக்கு வேற மாய தலைவலியா இருக்குது சரி பார்த்து விடு இப்பதான் தெரியுதா யூடியூப் நல்லா இருப்பாரு உள்ள படுத்துட்டு அதே முடிஞ்சு போச்சு அதே முடிச்சு எங்க கண்ட்ரோல் உள்ள இல்லையா ஏ மஞ்சம் வாயமோடு மாயமோன்னு அண்ணி இது நாத்தனாரு ஜோரே இல்லை
இல்ல அப்படியே அந்த ஊர்ல பண்ணி குட்டி போட்டு வரிசையா வருமே சாரியா அப்படியே அந்த தேவட ஊர் மேல போய் வருவோம். இந்த சோறு வேணும் நான் சத்திரமா நடத்துறேன். அடிக்கலாம் தெளிச்சு போயிடும். இழுத்து விட அடிக்கும் போது உள்ள இழுத்து போட்டு போடு நடுக்க கூடாது. பேரு தெரியாது. ஆனா எத்தனை பசங்கிறீங்களோ அவங்க அம்மால பொழைக்க வைக்க தெரியாது. அண்ணன் மூடிட்டு அழுகுறாங்க. பண்ணி பல குட்டி போடுறப்போ நாட்டுக்கு வந்துட்டாங்க நல்லா பண்ணி பல குட்டி பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாம கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் நம்ம ஒரு புழு பூச்சி இல்ல இவ்வளவு இத்தனை குட்டியை பேத்துக்கிட்டு வந்து நம்ம அவசரப்படாத இல்ல இவளக்கா இவ பிள்ளை 7 பெத்துட்டு வருவா. வீட்டுல பாடுபட்டாளா இல்ல வீட்டுல பாடுபட்டாளா இவளுக்கு போட்டாதான் வேலையாகும். அத்தை அத்தனை வராங்க. அத்தை வர்ற இதுல இருக்கிற போடு வெடிஞ்சேடி ஜாட்டாடி விட்டாதான் வேலையாகும். இறக்கும் போது தாய்க்கு தாயா இருந்தா சரி, தந்தைக்கு தந்தை இருந்தா அன்னைக்கு திருமணம் செய்த கொடுக்கும் போது சரி நாட்டுக்கு கொடுத்த வீட்டுக்கு காடு ஊடு சொத்து சுகம் பணம் பாசியம் கொடுத்த. ஆனா கொடுத்து சரி என்னுடைய நாட்டுக்கு போடிய நடித்து விட்ட வந்து விட்டது மக்களை 7 மக்களை கொடுத்து. ஆனா வேண்டாம் எப்படி இருந்துச்சு அத்தா எப்படி ஒரே நாள் மட்டும் அந்த மக்கள் பசி ஓட்டு எங்க நாட்டிலே வராத பஞ்சங்கள் ஏற்பட்டு விட்டது. சரி அதுல பசியும் பட்டினி பஞ்சம் வந்து அப்படியே சாவ வேண்டி தாண்டி எதுக்கு என் ஊரை தேடி வரீங்க? எதுவுமே கொடுக்க தேவையில்ல. உங்க வீட்டுல இருக்கும் தண்ணி மொண்டு கொடுத்தா கூட போதும். சாப்பாடு வேற இருந்துச்சு இருந்துச்சு நாய் கொட்டிட்டு தனியாவது இருந்து குடுங்கிறால இல்ல போர்வை போட்டு வச்சிருக்கோம். போர்வை போட்டு வச்சிருக்கோம். கிணறு தான் வெட்டி வச்சுக்கிறோம். எவ்வளவு எங்கடி தண்ணி இருக்குது? அம்மா இதுல தண்ணி என்ன வேணும்? வடிச்சு கையில தண்ணி இருக்குல்ல அதை கொடுத்தா கூட
அதுக்கு கூட போயிடுறோம்மா. நான் இப்படியே சோறு ஆக்கி 8 நாள் ஆகுது. நானே சோறு ஆகிறது இல்ல, வேலைக்காரன் 2 நாளா வரல. நான் என்னத்தான் பண்றது? எந்த வடித்தறிங்க வச்சிருக்காங்க? முடுக்கு முடுக்கு இதுல எடுக்கிறாங்க. அடி தேவடல. அம்மா முன்ன சூடா சாப்பிட்டு மதியம் என்ன அப்புறம் டேய், சுட சுட சாப்பிட்டு ரொம்ப பசிக்குது அத்தை. பச்சை தண்ணியாவது கொடுங்க அத்தை. உட்காரு. ஏம்மா, சோறு ஆக்கணும்ல, அது கொஞ்சம் மீதி இருக்கு கொடுத்துட்டுமா? என்ன வேணும்? பச்சை தண்ணியாவது கொடுங்க அத்தை. குடிக்கிறியா? வேண்டாம் அத்தை. அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஊரு கண்ட என்ன சொல்லும், உலகம் கண்ட என்ன சொல்லும்? பாரு, இந்த அம்மா மகன் பெரிய மகன் பாரு, மகன் நிக்கிறாரு. போடு மகன். போடுங்க கண்ணீர் அடுத்த விட நடுவில் ஏய், ஜோலியா? இங்க பாரு, இவங்க இப்போதைக்கு போக மாட்டாங்களாட்டுக்குது. சரி, நீ என்ன பண்ற? 10 வருஷத்துக்கு முன்னாடி பொங்க வச்சோம்னா ஒரு பொங்க பானை உடைஞ்சு போய் கிடக்குது இல்ல? சரி, அந்த பொங்க பானை எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுத்துரு. எப்படியா முண்டை எப்படியா வாங்கிட்டு போறான், நமக்கு என்ன? அது அடியில ஓட்டை. அது ஓட்டை எப்படி வாங்கியா சொல்லி? அடியில ஓட்டை. அடியில ஓட்டை. வாட்டை போடுனா நம்ம அரமனையில் தான் வெள்ளி பாத்திரம், நம்ம தங்க பாத்திரம் அடிக்க வச்சுக்கணும். அது எடுத்து கூட உன் அம்மனும் உங்க அப்பனும் ஓட்டி சம்பாதிச்சாங்களா? என்னப்பா சம்பாதிச்சது? நான் என் வீட்டுல அப்படியே வச்சிருக்கிறேன். எப்படி நீ எடுத்துற? இந்த சிலுவர் பாத்திரம் இது கொடுமா. இது நான் எவ்வளவு உடஞ்சு போன எடுத்தோடா தங்கத்தை எடுத்து வராளா? கை வச்சுனா ஓடிடுவேன். அம்மா, ஏய், எடுத்து போய் வெயிட். ஏய், எடுத்து போய் வெயிட். அதை எப்படி விடுங்க? எடுத்து போய் இங்க பாரு, அந்த மாதிரி வெள்ளி பாத்திரம்லாம் நம்ம எங்க என்ன பெத்தவங்க அண்ணன் தம்பி என் ஒட்டான் ஒருவர்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்கி போடணும். இந்த தேவடியாளுக்கு நான் எதுக்கடி ஆக்கி போடணும்? வெள்ளி பாத்திரம், இது பித்தளை பாத்திரம், இதெல்லாம் அலுமினி பாத்திரம் எல்லாம் இருந்தா அது ஒழுத்தாது. அது ஒழுத்து ஒழுவாது. அந்த அம்மாவுக்கு இதுதான் கொடுக்கணும். இந்த உடஞ்சு போனதான் தரணும். அப்பதான் அதுல அடியில நீ என்ன பண்ற? இது நான் அவகிட்டலாம் மூஞ்ச கூட முழிக்கூடாது. அந்த தேவடியா முண்டை சரி எடுத்து போய் அவ கையில கொடுத்துரு. அவ எங்கேயோ போய் வாங்கி தின்ட்டு போகட்டும். கொடுத்துருமா? சட்டி சட்டி எங்க அண்ணியானது ஒரு மக்களுக்கு கூழ் காய்ச்சி ஊத்து, சட்டி காய்ச்சி ஊத்துன்னு சொல்லி ஒரு சட்டியை கொடுத்து விட்டேன். ஆமா, வெறும் சட்டியை கொடுத்தா சரி. இதுல எப்படி வெறும் சட்டின்னு நான் சோறு ஆக்கிறது, எப்படி கூழ் காய்ச்சறது, கஞ்சி எப்படி காய்ச்சறது? இந்த தேவடியா முண்டை வீட்டுக்கு வந்தாலே எனக்கு தொந்தரவா தான் இருக்குது எப்பயுமே. குடும்பமா ஏண்டி நீ வாடி இப்ப ரைஸ் மேல கொடுத்து நல்லா அரைச்சு அரைச்சு வச்சு திட்டு போயிருவா. இல்ல அண்ணா பாமல் அண்ணா 13 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச ஆரியம் கிடக்குதுல, உளுத்து போய் வெறும் பூச்சி பூச்சா கிடக்குது பத்தியா? கேழ்வரகு பொக்கு பொக்கா கிடக்குது இல்ல, அது எடுத்து வந்து குடு. அவ கஞ்சி காய்ச்சிட்டு போகுது. நம்ம வீட்டுல தான் நம்ம பொன்னி அரிசி இருக்குது, நம்ம புழுவட்டு அரிசி இருக்குது, தங்கமயில் இருக்குது. அது கொடுத்து சாப்பிட்டு போறா. ஏன் வருவாங்க? ஏன் புருஷன் வருவான்? ஏன் அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க? அவங்கள காய்க்கு போடணும். எப்படி தேவையாடா நீ எங்கடி இங்க பேசிக்கிறா? காண்டாரோலி மூளை அனுப்பி விட்டா பாரு. ஆனா பாத்திரத்தை மட்டும் கொடுத்தால் போதாது, கொஞ்சம் போது அரிசி கொடுப்பா. அப்படியா? ஐயோ டேய் மாமாலே, வெறும் ஆரியமா இருக்குதுடா. கல்லு மண்ணில் அள்ளி போடுங்கடா. யாரும் சொல்ல மாட்டேங்க. ஏமா நாம போன வாரத்துல பொண்ணு எடுத்து 3 சிப்பு எடுத்து வந்து அதுல ஒரு சிப்பு கொடுத்துறது. நாலு நாளைக்கு தான் நல்லா இருப்பா. 4 நாள் மாட்டா போவான். வாடா ஆளுக்காரன வந்து நக்க கூட முடியாது. ஒன்ன சொல்லுனாடியே அண்ணி ஏனிப்பா ஆரி மாவண்டி சொல்லக்கூடிய சரி இந்த மாவையும் கொடுத்தா ஆமா மக்களுக்கு கூழ் காய்ச்சி கொடுன்னு சொன்னேன். ஏனென்றா உங்களுடைய அரமனையில சரி எனக்கோ அடுப்பு எங்க இருக்குது?
இவளுக்கு இது வேற செய்யணும் நானு. இத்தனை செஞ்சது போதாது, இது வேற அடுப்பு வேற வேணும். உன்னோட கையினால் இல்ல நல்லா கேளுமா, புருஷனோட படிப்பு தெரியுது, தெரியுது. 7 பிள்ளை பெக்க தெரியுது, ஒரு அடுப்பு கொட்ட தெரியுது. இது தேவடியா விட்டுதுங்க. 40 வரைக்கும் ஆண்டுதான் ஆகிருது. சரி இருந்தாலும் உங்க வீட்டுல எந்த பக்கம் அடுப்பு எந்த பக்கம் தண்ணி வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உன் கையால உன்னுடைய கையால இந்த பூனை காய்ச்சி கொடுத்தால் மக்கள் பத்தி போயிட்டு வரல. கோமாளி இல்லம்மா, நல்லா கேளு. உன் கையால ஊத்துங்கிறான் இந்த பொம்பளை. ஆமா சுக்கு தின்னு முக்கி நீயே பிள்ளை பெத்த. நானே பெத்தேன். பெக்க தெரியுது, கஞ்சி வச்சு ஊத்த தெரியாது. இல்ல டேய் அம்மாமா இங்க பாரு. சரி நம்ம வீட்டுல வேற கேஸ் அடுப்பு தான் இருக்குது. சரி இப்படி திரவனா எரியுது. ஆமா நமக்கு இந்த கல் அடுப்புலாம் எப்படி இருக்கும்னே தெரியாது. வரவே இல்ல சுத்தமா இல்ல. எங்க போய் நம்ம எடுத்துக்கலாம்? நான் மலைக்கு போய் எடுத்து வரணும். ரெண்டு வண்டி சந்தன மரம் வந்து இறங்கிச்சு வீட்டுல. அதுல என்ன அவிச்சுன்றானா? இல்ல அதெல்லாம் சந்தன மரம் எல்லாம் என் புருஷமாரு வருவாங்க, என் அண்ணன் தம்பியில வருவாங்க. அவங்களுக்கு ஆக்கி போடணும், வாசமா தண்ணி ஊத்துவாங்க. அப்பா அம்மா பார்த்தா தண்ணி வைக்கணும், ஆக்கணும், ஆக்கணும். அப்புறம் மாவு வாங்கிட்டு வரணும், அவங்களுக்கு தான் சுடணும், சுடணும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் அவங்களுக்கு தான் வைக்கணும். நம்ம என்ன தருணுமா? இவ தேவடி அப்பயே வந்த அப்பயே பாதி வச்சுட்டு போயிட்டான். இப்ப மீதி வச்சு போற வந்துக்கிறான். இல்ல இங்க வா. அப்படி இருந்தாலும் 3 கல்ல கோட்டி அடுப்பு கொடுத்துரு. விறகுன்னு ஏதாவது கேட்டான்னு வச்சுக்க, இந்த ஆவாத வாழை மரம் இருக்குது பத்தி, வாழை மரம் யாரோ கேட்டா நம்ம திருப்பதி மலையில போய் சரி செம்பர் கட்டை விட்டு வந்தோம்ல. ஆமா ஆமா பின்னாடி அடிக்க வச்சுக்கிறேன். நானே என் அண்ணன் தம்பி வரலாம் வருவாங்க, என் பங்காளி உத்தாரெல்லாம் வருவாங்கன்னு நான் வச்சிருக்கிறேன். அதை தூக்கி இந்த தேவை தரத்தா? ஏய் பச்சை வாழை மரம் கிடக்குது இல்ல, பச்சை மரம் கொலை போடாத வாழை மரம் இருக்குது இல்ல, அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து அவகிட்ட குடுத்துரு. எப்படியோ கூழு காய்ச்சி குடிச்சிட்டு போறா. அது பத்தவா போகுது, இந்த கூழு கொதிக்கவா போகுது, உங்க பிள்ளைங்க குடிக்கவா போறாங்க. வீடு கொதிச்சாலும் வாட்ட பானையில ஒளி போதுமா விடுப்பா. அவளுக்கு அவளுக்கு வேலை செய்யற